நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமேன். ஒரு விதவை தாய் தனது ஒரே மகனை நன்கு படிக்க வைப்பதற்காக ஆங்காங்கே வீட்டின் வேலைகளை செய்து பாத்திரம் கழுவி வீடு கூட்டி இப்படி பலவித கஷ்டமான ஒரு வேலைகளை செய்து படிக்க வைத்து கொண்டிருந்தார். மகனோ நன்றாக படித்து முன்னேறி கொண்டே இருந்தார். தாயின் நற்பண்புகள் நல் ஒழுக்கத்திலும் மிகவும் கஷ்டப்பட்டு படித்து இந்த பையன் கடைசியில் உயர்கல்வியும் இந்த ஏழை தாய் தனது மகனை படிக்க வைத்து விட்டார். மிகவும் பாடுபட்டு மகனும் பல்கலைக்கழக தேர்தலில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாது கோல்டு மெடலும் தங்க மெடலும் பெற்றுவிட்டான். இந்த கல்லூரியின் இறுதி படிப்பு பரிசளிப்பு விழாவிற்கு கல்லூரி மாணவர்கள் அவரவர் தங்கள் தந்தையுடன் பெற்றோருடன் வந்தார்கள். இந்த ஏழை விதவை தாயை அவரது மகன் பட்டமளிப்பு பரிசளிப்பு விழாவிற்கு வற்புறுத்தி அழைத்தார். ஆனால் இந்த ஏழை விதவை தாய் மகளிடம் சொன்னது, அங்கே நிறைய பணக்காரர்கள் பட்டதாரிகள் வரும் இடத்தில் வர எனக்கு தகுதி இல்லை. நல்ல புடவையும் கட்டி கொண்டு வர எனக்கு இல்லை. நீ போய் விருது வாங்கி பட்டத்தை வாங்கி எனது வீட்டிற்கு கொண்டு வா, ஆசீர்வதித்தும் அனுப்பிவிட்டாள் தாய். ஆனால் இந்த ஏழை தாய் மகனோ பரவாயில்லை, கிழிந்த புடவையுடன் வாருங்கள் என்று அழைத்து சென்றார் பட்டமளிப்பு விழாவிற்கு, தனது பட்டமளிப்பு விழாவிற்கு. இவனது தாய் மகனின் பட்டமளிப்பு விழாவை காண ஒரு மூலையில் அமர்ந்து ரசித்து கொண்டு இருந்தாள். பட்டமளிப்பு விழா கண்கொள்ளா காட்சி அளித்தது. முடிவில் ஏழை தாயின் மகனுக்கு ஆளுநர் தங்க மெடல் கொடுத்து கௌரவித்தார். தங்க மெடல் பெற்றதும் விழாவில் இவன் பேசியது, நான் பெற்ற இந்த உயரிய மெடல் வாங்க காரணமாக இருந்தது என் தாய்தான். எனது தாய்க்கு தான் இந்த மெடலை பரிசளிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கிழிந்த புடவையுடன் ஒரு மூலையில் இருந்த தாயினை மேடையில் அழைத்து கட்டி அணைத்து பதக்கத்தை தாயின் கழுத்தில் போட்டு அழகு பார்த்தார். மேதைகள் பணக்காரர்கள் யாவரும் வியந்து கைத்தட்டி பாராட்டினார்கள். ஆம், நம் தேவன் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு சகித்தார். நமக்கு வரவேண்டிய நிந்தை அவமானங்கள் துக்கங்கள் நமக்காக சுமந்தார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நிற்பதும் நிர்மூலமாக அதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்பதை மறந்தே விடாதீர்கள். ஆமேன். God bless you.